ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒரு புதிய நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களே நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த அந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த காலம் அது. பண்ணிக்கொண்டிருக்கும் விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் மற்றும் அந்த பகுதியில் வெளியிருக்கிற நிறைய பேர் கூட்டம் சேர்ந்து விரோதமாய் இந்த தேசத்துக்கு இவர்களுக்கு விரோதம் வந்துவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் இந்த யோசபாத் என்கிற ராஜா இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்னு கூட இப்ப எனக்கு தெரியலப்பா. ஆண்டவரே, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது. இக்கட்டான சூழ்நிலையில, எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலையில, இந்த யுத்தம் ஏற்பட்டிருக்கிற நிலைமையில நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காரியத்தில் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லையா, மாறாக பிரகாசம் அடைந்தன. இன்னைக்கு நாம் எவைகளை அல்லது எதனை அல்லது யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகள் சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? அல்லது பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலை பார்த்து, பிரச்சனை பண்ணுகிறவர்களை பார்த்து, விரோதமாய் எழும்புகிறவர்களை பார்த்து, பேசுகிறவர்களை பார்த்து பயந்து போய் அதையே சிந்தித்துக் கொண்டு அதே மற்றவருடன் சொல்லிட்டு இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி என்னெல்லாமோ சொல்றாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, அதை ஆண்டோடைய சமூகத்துக்கு கொண்டு போய், எங்களால் முடியாதப்பா, ஆனால் உம்மால் முடியும். எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது, ஆனால் உம்மால் இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். ஏனென்றால் உமக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. உம்மை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. நீர் ஒரு பார்வை பார்த்தால் போதும், அல்லது வார்த்தை வல்லமை உள்ளது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி பார்க்க வார்த்தையை அனுப்பினாலே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவாங்க. அல்லது ஒரு தூதனை அனுப்பினாலே போதும், எவ்வளவோ இருக்கிறது. அதனாலே ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகளை பார்ப்போம் என்று சொன்னால் அது இன்னும் பெரிதாக, அது மலை போல உயர்ந்து பெருசாகிக் கொண்டுதான் போகும், இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். வியாதி, பிரச்சனை அல்லது பலவீனம் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அதையே பார்த்து புலம்புவதை விட்டுவிட்டு மாறாக அதை மாற்றுகிற ஆண்டவரை, சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் துணை நின்று நமக்காக வழக்காடுகிறவர்களை பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஜெயம் நம்முடையதா மாறிவிடும். 2 மிஷினரிகள் ஊழியம் செய்யும்படியாய் குறிப்பிட்ட கிராம பகுதிகள் எல்லாம் போகிறார்கள். ஒரு கிராமத்து வெளிப்பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து அங்கு இருக்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு எதிர்ப்பு அதிகமாகிவிட்டது. இவர்கள் ஏதோ மதத்தை மாற்றுகிறார்கள், ஏதோ செய்யலான்னு சொல்லி எதிர்ப்புகள் மத்தியில் தான் ஊழியமானாலும் கணவனும் மனைவியும் ஜெபித்த, ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தான், நீங்க சொல்லிதாங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஏதோ மதத்தை மாற்றுவதற்கில்லை, இங்கு பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் நடத்தினீர், இம்மட்டும் நடத்துகிறீர். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு நாங்கள் அல்ல, நீங்க தான்ப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஜெபித்து விட்டு போவாங்களாம். இவர்களை எப்படியாவது காலி பண்ணி விடணும், இவங்க இங்க இருந்தாங்கன்னா ஜனங்கள்லாம் மாத்திருதாங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ள மந்திரவாதிகள், பொல்லாத மனிதர்கள் சில பேர் திட்டமிட்டு ஒரு நாள் இரவு இவர்களை ஏதாவது பண்ணிவிடும் என்று சொல்லி தீர்மானம் போட்டு விட்டார்களாம். இவர்களுக்கு தெரிய வருகிறது. ஆனால் என்ன செய்வது? சிறந்த அமைதியாய் ஜெபித்து விட்டு படுத்து விடுவார்களாம். என்ன வந்தாலும் சரி, உயிரோடு நாங்கள் காலையில் எழுந்தால் ஊழியம் செய்வோம், இல்லாவிட்டால் உங்களுடைய ராஜ்யத்துல உங்களுடைய சமூகத்தில் இழைப்பாரோம் என்று சொல்லி அந்த தீர்மானத்தோடு ஒரு நாள் அதிகமா நாய் குலைக்கிற சத்தம் கேட்கிறது. அப்ப இந்த நைட் யாரும் இந்த இடத்துல வரமாட்டாங்களே, திடீர்னு நாய் அதிகமா குலைக்குதுன்னு இவங்க என்ன பண்ணாங்க, முழிச்சிட்டாங்க. வெளியே அங்க பார்த்தா சுற்றிலும் கொட்டிய ஆயுதங்களோடு ஒரு கூட்டம் இவர்களை தாக்குவதற்கு, இந்த வீட்டை தீ வைத்து கொளுத்துவதற்கு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவதுன்றே தெரியவில்லை. 2 பேரும் வீட்டிற்குள்ளே கண்ணை மூடி முழங்கால் படிட்டு, எங்கள் ஆவியம் உடைய கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எது நடந்தாலும் ஓகே, உங்களுடைய சித்தம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நடந்தது என்ன? இந்த இவர்கள் வருகதை பார்த்து குலைத்த நாய் கொஞ்ச நேரத்திலே இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்து விட்டது. அந்த நாய்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தவங்களை கடித்து கொதற ஆரம்பித்து அத்தனை பேரும் உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி தாக்குவதற்கு வந்த ஒவ்வொருவரையும் நாய்களின் தாக்குதலினாலே தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போய்விட்டார்களாம். யோசித்து பாருங்கள். இவர்கள் காலையில பார்த்தாங்கன்னா ஆங்காங்க எல்லா ஆயுதங்கள் சிதறி கிடக்குது. ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் அதற்கு பிறகு அவர்களே புரிந்து கொண்டு இந்த 2 மிஷினரிட்டையும் அந்த சாரி கேட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, இனி உங்களுக்கு விரோதமா நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், சுதந்திரமா உங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம், ஊழியம் செய்யலான்னு சொன்னார்களாம். அவர்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் வந்து விட்டதாம். யோசித்து பாருங்கள். விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்களா? நம்மளால எதிர்த்து நிற்க பலன் இல்ல. அவங்களுக்கு மேன் பவர் இருக்குது, அல்லது பதவி இருக்குது, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குன்னு அநேக நேரம் அப்படித்தான் உலகத்தார் பேசுவார்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் இந்த காரியங்களிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துக் கொடுப்பார். ஜெயம் நம்முடையதாய் மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் வாழ்கிற உடைய பிள்ளைகளின் நாளில் கண்ணோக்கி பாருங்க. இவர்களை எதிர்த்து எங்களால் முடியவில்லை, இதனால் எங்கள் சுதந்திரங்கள் இன்னைக்கு எல்லாம் எங்கள் கையை விட்டு போய்விட்டதே, எங்கள் நன்மைகளை இவர்கள் கெடுக்கிறார்களே, போட்டி நிமித்தமா என்னெல்லாமோ போட்டு கொடுத்த ப்ரமோஷனை தடுத்துட்டாங்களே, வரவேண்டிய பணத்தை நிறுத்திட்டாங்களே, பல விதத்துல பல கஷ்டத்துல பல போராட்டத்துல இன்னைக்கு நஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுவார்ச்சுன்னா உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த யோசபாத் உண்மை நோக்கி பார்த்ததினாலே, அவன்கள் கூட்டம் பார்த்ததினாலே அன்று துதி செய்ய தொடங்கினவனை சத்துருக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டது போல, அதே மாதிரி நீங்க யுத்தத்தை பண்ணினது போல இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களோடு நீர் யுத்தம் பண்ணுவீராக. பிசாசின் கிரையில் அழிக்கப்படட்டும், ஜெயம் உண்டாகட்டும். துதிகானமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உண்டு, சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஒன்றே ஒன்று நாம் செய்தா போதும், அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். சூழ்நிலை தலைகளாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.